கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருங்கள். புதிய நாளிலும் என்னோட வார்த்தைக்காக இணைந்திருங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், தலைமுறை சாபம், நம்ம வாழ்க்கையிலே என்னெல்லாம் காரியம் இருக்கோ, என்னெல்லாம் பாவம் இருக்கோ, என்னெல்லாம் மீறுதல் இருக்கோ, என்னெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த பாவம் இருக்கோ, ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து வைக்கிறோம். ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து போனால் அவனுடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. அதுதான் உண்மை. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய காரியங்கள் எங்கேயாவது ஒரு வேர் முளைக்கா, எங்கேயாவது துளிர் விடுதா, அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா, இல்ல பழைய மனுஷன், அந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய காரியங்கள், அந்த பழைய ஃப்ரெண்டு, அந்த பழைய 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 காரியங்கள் மறுபடியும் எந்திரிக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல ஜெபகுரி வரும்போது சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி நான் தண்ணி அடிச்சிட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் என் மனைவி சண்டை போட்டோம், யாருக்குமே தெரியாம கோபம் வந்துட்டு தண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோபம் அப்படின்னாலே அது மாம்சத்தினுடைய கிரியை. மனைவிட்ட ஒரு சின்ன விஷயம் கோபப்படுறது முன்னாடி நம்ம நிப்பாட்டி யோசித்து பார்க்கணும். மனைவிட்ட அன்பு குறிஞ்சொலி போட்டிருக்கு. அப்ப கோபப்படும் போது அந்த பழைய சுபாவங்கள் வெளியில வருது, அந்த பழைய மாம்சத்தினுடைய அந்த சுபாவங்கள் வெளியில வருது. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பம் ஜெனிபிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய புதிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாம்சத்தினுடைய அந்த 17 சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு வேர் முளைக்கா, எங்கேயாவது ஒரு காரியம் வெளியில வருதா? சில குடும்பத்திலே நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல அபிஷேகத்துல இருப்பாங்க, நல்ல தரிசனம் பார்ப்பாங்க, நல்ல சொப்பனம் பார்ப்பாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு கசப்பு உள்ள கிடக்கும், ஒரு சின்ன ஒரு வைராக்கியம் இருக்கும், சின்ன ஒரு விரோதம் இருக்கும், சின்ன ஒரு பகை இருக்கும். அடிக்கடி அவங்களோட சரீரத்தில் சில பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு போராட்டம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பழைய அந்த சுபாவங்கள், இந்த ஜென்ம சுபாவம். ஏன்னா 24 மணி நேரம் ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவங்க தேவனோடு தொடர்புல இருப்பாங்க.
ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சத்திய ஆவியானவர் அவங்களை வழி நடத்திட்டு இருப்பார். அவங்க பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவங்களோட வாழ்க்கையில உண்மை இருக்கும். அவங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பாங்க. ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கர்த்தரை விட்டு வழி விலகி போக மாட்டாங்க. ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வித்தியாசம் இருக்கும். ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போதே நமக்கு தெரியும், ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு 30 வருஷம் முன்னாடி வேதக்காரங்க அப்படிம்பாங்க. சில கிராமத்துல, சில ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த வேதக்காரன்ட்ட போய் கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேளுங்க, கரெக்டா இருக்கும் அப்படிம்பாங்க. அதே போல வயசானவங்களா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அதே போல அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல சர்ச்சுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தேவனை தேடுவாங்க. ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்மளை பார்த்து நிறைய குடும்பம் கர்த்தருக்குள் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அன்பு வெளிப்படும், மன்னிக்கிற சுபாவம் வெளிப்படும், ஒரு இரக்க குணம் இருக்கும், விட்டு கொடுப்பாங்க, சகிப்பாங்க, பொறுமையோடு இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, இச்சை அடக்கத்தோடு இருப்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான். உலகத்துக்குள்ள போய் பல காரியத்திலே அடிமையிலையோ இல்ல பொய் பேசியோ இல்ல லஞ்சம் வாங்கியோ இல்ல ஒரு அநீதியான காரியத்தில் ஈடுபட்டாலோ இல்ல 1 லட்ச ரூபாய் சொத்தை 2 லட்ச ரூபாய் வித்தாலோ இது எல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைக்குள்ள போயிரும். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். நம்மளை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணும். அதுதான் நமக்கு முக்கியம். கொஞ்சம் வருஷம் தான் அந்த பூமியில வாழ போறோம். கொரோனா வந்துச்சு, அதுக்குள்ளே 5 வருஷம் ஆயிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கு. 2025 ஆரம்பிச்சது, முடிய போகுது. அவ்வளவு வேகமா 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 போயிட்டு இருக்கும். நிறைய குடும்பத்திலே கொரோனாக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குமா, இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. கொரோனாக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. இது எல்லாமே கிருபை 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 கிருபை. ஜீவ சுவாசத்தை அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்காரு. அதனால காலவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய குடும்பத்திலே எங்களுக்கு யாராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எங்களுக்கு யாராவது சொல்லி தருவாங்களான்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்திலே செய்தி கேட்கிற குடும்பங்கள் உண்டு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, வசனத்தின் மூலியமா ஆவியான வெளிப்படுத்தும் போது தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவ விட்டு வழி விலகிறானாலே ஏதோ ஒரு துன்மார்க்கத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு அக்கிரமத்துக்குள்ளேயோ விழுந்துருவான். வெளியே தெரியாது. சிம்பிளா சொல்றேனே, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. 24 மணி நேரம் ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படின்னா கண்களின் இச்சை இருக்கக்கூடாது, மாம்சத்தின் இச்சை இருக்கக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை இருக்கக்கூடாது. பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, காரை பார்த்தா காரை ஆசைப்படுறது, வீடை பார்த்தா வீடை ஆசைப்படுறது,
எதை பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் தான் பார்த்துருப்பாங்க, அதையும் ஆசைப்படுறது. வேலைக்கு போவாங்க, அங்கே பார்க்குறது ஆசைப்படுறது. வியாபாரத்துக்கு போவாங்க, அங்கே பார்க்குறது ஆசைப்படுறது. ஒரு கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் நிற்பாங்க, பார்த்ததெல்லாம் ஆசை 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 ஆசை. நம்ம ஒரு பொருள் வாங்குற முன்னாடி இல்லை எதையாவது யோசிக்கிற முன்னாடி நம்ம நிதானமாக நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இது கண்களின் நிச்சயா, இது மாம்சத்தின் நிச்சயா, இது ஜீவனத்தின் பெருமையா? இதெல்லாம் நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட வாழ்க்கையா இருந்தால் அவ்வளவு மனரம்யமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையிலே இந்த உலகம் ஃபுல்லா ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் 2015 2016 அதிகமா பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். ஏன்னா வியாபாரத்துல பல லட்சங்கள் கடன், நஷ்டத்துல இருக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியாது. நைட்லாம் ஒரு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். சில நேரத்தில் வியாபாரத்தில் இருக்கும்போது 8 மணி நேரம் தாண்டி பைபிள் வாசித்துருப்பேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தெரியுது, என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழலை. வசனம் அழகா தெளிவு எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டான். வேற ஒண்ணுமே இல்லை. ஐயா, ஒரு பாவம் பண்ணிட்டேன் ஐயா, முதல்ல எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை எப்படிலாம் திரும்பணும், எங்கெல்லாம் கர்த்தர் விட்டு தள்ளி போயிருக்கேன், ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப கிறிஸ்துவுக்குள் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கா, இல்ல இன்னும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்திலே ஆத்மா ஒட்டிட்டு இருக்கா, மண்ணோட ஒட்டிட்டு இருக்கான்னு சொல்லணும். ஏன்னா சில குடும்பத்துல மண் ஆசை, பண ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. இவங்கெல்லாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் ஆழமா இன்னும் வளர முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் பார்த்துட்டு இருந்தேன். எங்க போனாலும் லட்சக்கணக்காகுது. பார்த்தேன், கர்த்தர் கொண்டு வருவார், வேலை வரட்டும், நிப்பாட்டியாச்சு. ஏன்னா லட்ச லட்சமா இருக்கு. தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வெளியில கொண்டு வரணும், எப்படி உயர்த்தணும். தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஐயா, 1000 கோடி சொத்து இருக்கலாம், இன்னைக்கு ராத்திரி செத்தா நான் பரலோகத்துல நிப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா நம்ம போய் சேர்ந்துருவோமா, மறுரூபம் ஆயிடுவோமா, நம்ம வாழ்க்கை ஏனோக்கை போல இருக்கா? ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ தேவையில்லாத கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா பாவம் தான் அதிகமா இருக்கும். இதையெல்லாம் வெறுத்துட்டு ஓடணுமா, வெறுத்துட்டு ஓடணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து கர்த்தருக்காக ஒரு மனுஷன் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வாதம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். அந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா சொல்லி பாருங்க, அர்த்தம் புரியும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டால் பேசுற வார்த்தை மாறிடும், பார்க்கிற பார்வை மாறிடும், சிந்தனை மாறிடும், நம்முடைய ஹார்ட் மாறிடும், நம்முடைய சரீரத்தில் உள்ள அந்த எல்லா அவயங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டுரும். நம்ம உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறிடும். கலாத்தியர் 4:6 போட்டிருக்கு, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவி வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் சுபாவங்கள், எண்ணங்கள் எல்லாம் மாறும்.
எல்லாம் மாறும். டோட்டலா மாறும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா சுபாவங்கள், எண்ணங்கள், நினைவு இதெல்லாம் மாறி இருக்கா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா காலவேளை நிறைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லி நினைக்கும் போது முதல்ல குடும்பம், பிள்ளைகள், அதுக்கு ஒரு ஊழியம் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப 24 மணி நேரம் ஒரு மனுஷன் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு தேவனுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு காலையில நமக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு எப்படி பாதுகாக்கணும் தேவனுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா, கிறிஸ்துனுடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தால் அந்தந்த நாள்ல தேவன் எல்லா தேவைகளும் சந்திப்பார். என் வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஒரு கிருபை கிடைச்சது. நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். 2 கை பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வேன். நான் பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன். நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். குடும்பமா கர்த்தருக்கா மட்டும்தான் வாழன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு 40 நாள் பாஸ்டிங்ல இருந்தேன். அதே போல 2016 ஊழியத்துக்கு நீ அபிஷேகம் பண்ணி அழைத்தார். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் தந்து மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தால் உங்களை அபிஷேகம் பண்ணி அற்புதமாக வழி நடத்துவார். என் வாழ்க்கையில ரவிராஜ் இந்த நிமிஷம் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய கரம் இருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் வெறுத்து இருக்கணும். ஐயா மனைவி பிள்ளைலாம் இருக்கு, தேவன் பார்த்துக்கிடுவாரு. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். குடும்பத்துக்காக உண்மையா இருங்க, உழைங்க, ஓடுங்க, வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுங்க, தப்பு இல்லை. பிள்ளைகளை சேர்த்துவீங்க, தப்பு இல்லை. ஆனா உண்மை இருக்கா, தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டி இருக்கா? நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணுமே, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வேணுமே. ஒரு வீட்டுல 50 லட்சம் ரூபா இருக்குப்பா, இல்ல 2 கோடி ரூபா இருக்கு, இல்ல 5 கோடி ரூபா இருக்கு, இல்ல நகையா இருக்கு. இயேசு மட்டும் அந்த வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு எப்படி இருக்கும்? பணம் நிறைய இருக்கு, நகை நிறைய இருக்கு, சொத்து நிறைய இருக்கு, பத்திரம் நிறைய இருக்கு, சொந்த பந்தம்லாம் இருக்கு, எல்லாம் வீட்டுல இருக்கு. அந்த வீட்டுல இயேசு மட்டும் இல்லப்பா, அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு வெறுமையான வீடா இருக்கும். இயேசு அந்த வீட்டுல சமாதானம். என்னோட வாழ்க்கையில எனக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது தெரியுமா? நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம், தேவனை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சமாதானம் தந்தார். என் வாழ்க்கையில் எனக்கு அந்த கிஃப்ட் தந்தார். நான் சொல்ல முடியும், சாட்சியா சொல்ல முடியும். நிறைய காரியங்கள் உண்டு, ஆனால் சமாதானம் தந்தார். அந்த சமாதானம் எப்படின்னு தந்தார் அப்படின்னா, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ, முதல்ல ரவிராஜுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வியாபாரம். நான் வியாபாரத்துல இருந்தேன், வியாபாரம் மட்டும்தான் பிடிக்கும். வியாபாரத்துல இருக்கும்போது நல்லா போய் பேசுவேன், நிறைய கடன் வாங்கினேன், லட்சமா கடன் வாங்கினேன், 1/2 கோடி ரூபா தாண்டி கடன். ஆக மொத்தம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன்,
மனுஷனை நம்பி லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன், ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு தேவனை தேட ஆரம்பிச்சனோ, என் இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை தந்தார், சமாதானத்தை தந்தார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. வீட்டுல பணம்லாம் செழிப்பா இருக்கு, நகைலாம் செழிப்பா இருக்கு. சில குடும்பத்துல இல்லாம இருக்கு, அது வேற விஷயம். ஆனா சில குடும்பத்துல அளவுக்கு அதிகமா சேர்த்தாச்சு, ஆனா பயம்தான் இருக்கு. ஏன்னா நகையை பாதுகாக்கணும், இல்ல பணத்தை பாதுகாக்கணும், இல்லைன்னா சொத்தை பாதுகாக்கணும், இல்லைன்னா பிள்ளைகளை பாதுகாக்கணும். பயம் மட்டும்தான் வீட்டுல இருக்கு. நிறைய குடும்பத்துல வீட்டுல கேமராலாம் மாட்டி வச்சுட்டாங்க, ஆனாலும் பயம் மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்? ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வாழ்க்கை பரிபூர்ணமான நன்மை பெற்றுக்கொள்ள முடியுமே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே. எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. தேவன் துக்கப்படுவார்ல? தேவன் துக்கப்படுவார். நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, தேவனை தேடல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, கர்த்தர் மேல அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போக மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் வாலிப வயசுல 3 தடவை பைபிள் வாசிச்சு முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சக்கு வரும் பார்த்தா கணவர் தண்ணி அடிப்பாரு. அந்த அக்கா பார்த்துச்சு, என்னடா வாழ்க்கை, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? அதுக்கப்புறம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா இருதயத்துல ஃபுல்லா ஒரு கவலை மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு கணவர் மூலியமா, உடனே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாடு வரும்போது நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டால், சிலுவையில அறையப்பட்டால் அவனோட வாழ்க்கை மாற்றம் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல கையில பைபிள் எடுத்து வாசித்து பழக்கம் இல்லை, ஜெபம் பண்ணி ரொம்ப பழக்கம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம், அவ்வளவுதான். என்னைக்கு கடன்ல கஷ்டப்பட்டு தேவனை தேட ஆரம்பிச்சோனோ, என்னோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டார். சமாதானம்னா என்ன, குடும்பம்னா என்ன, பரிசுத்தமுள்ள தேவனை எப்படி தேடணும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு 10,000 15,000 20,000 50,000 இந்த சம்பளத்துக்கு மாசம் முழுவதும் வேலை பார்க்கிறாங்க. பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வாதம், கண்டிப்பா ஆசீர்வாதம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன், இனி நான் அல்லப்பா, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போதுதான் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சமாதானத்தை தேடி எங்கெல்லாமோ நடக்கிறாங்க, எங்கெல்லாமோ போறாங்க, எங்க தேசத்துக்குள்ளாமோ போறாங்க, வேற தேசத்துக்குலாம் போயிடுவாங்க. கேட்டா சமாதானம் இல்லப்பா, நான் அங்க போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. எங்கனாலும் போயிட்டு வாங்க, சமாதானம் கிடைச்சிட்டா. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான் அங்க போயிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. நான் உடனே சின்ன கேள்வி வைப்பேன், சரி அங்க போயிட்டு வந்தியே இல்ல, சீர் அடிக்க விட்டுட்டீங்களா, தண்ணி அடிக்கிற விட்டுட்டீங்களா?
ஏதாவது பாவத்துல இருந்து வெளியில வந்துட்டீல்ல, இங்க இருந்து அங்க வரையும் போனீங்கல்ல, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்துக்குள்ள இருப்பாரானால் நமக்கு சமாதானம் முதல்ல கிடைக்கும். ஐயா, அதுக்கு நான் 10 ரூபா கூட செலவு பண்ணல. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன என்ன காரியம் இருக்கோ அதை அவர்கிட்ட போய் சொன்னேன். அப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. என் இருதயத்துக்குள்ள நீங்க வருவீங்களா? என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. என் இருதயத்துல ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, கோபமோ எனக்கு வேண்டாம்ப்பா. என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்க. இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் நம்ம உற்சாகமா சொல்ல முடியும், கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட கூட அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். நம்ம அந்த மாதிரி ஆழமா சொல்லணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் சொல்ல முடியும். கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும். கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையெல்லாம் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2025 அதில் பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். எல்லாருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் உண்டோ நானும் அதே லைனில் தான் வந்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கிருபையாக 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 கிருபையாக, அவ்வளோதான். என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஜெபிக்க தெரியாது, அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். திக்குவாய் தேவனுடைய சமூகத்தில் தனிப்பட்ட பல மணி நேரம் காத்திருக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, ஐக்கியம் எப்படி இருக்கு, தனிப்பட்ட நேரம் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க. ஒரு குடும்பம் செல்போனை கையில் எடுத்தாச்சுன்னா போதும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் சந்தோஷமா பார்க்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா செல்போனை பார்க்குறாங்க தெரியுமா? செல்போனை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு போல இருக்கு. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், தண்ணி வேண்டாம், செல்போன் மட்டும் கையில் இருந்தால் போதும். இப்போ அப்படி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல நம்ம அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். அந்த வார்த்தை அந்த அளவுக்கு நம்மளால ஆழமா சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். நீ சில குடும்பத்துல உதட்டளவுல சொல்லிடுவாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்குமே. தேவன் எதை தெரியுமா பார்ப்பாரு? இருதயத்தை பார்ப்பாரு. இருதயத்தை தேவன் பார்ப்பாரு, ஒரு மனுஷன் பார்க்கலப்பா, தேவன் பார்ப்பாரு. ஏன் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். நான் எதுக்காக ஓடிட்டு இருக்கேன் தேவனுக்கு தெரியும். பரலோகத்துக்குள்ள போகும்போது ஆத்துமா வேணும், வேற ஒண்ணுமே இல்லை. தேவன் அருளி அப்போ முடிந்தால் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம செத்து போய் பரலோகத்துல நிற்கும் போது திரள் கூட்ட ஆத்துமா நிக்கணும். பரலோகத்துல போகும்போது வேற ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஆத்துமா மட்டும்தான் கொண்டு போக முடியும். அந்த ஆத்துமா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கணும். நற்கிரியை செய்யற பிள்ளைகளா இருக்கணும், நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்காக உள்ள பிள்ளைகளா இருக்கணும், சிறு பிள்ளை போல மாறி இருக்கணும். இந்த கடைசி காலம் உலகத்திலே பெயர் புகழ் சம்பாதிக்கிறதுக்காக ஓடலாம், அது முடிவு கிடையாது. இயேசுக்காக ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவங்களுடைய முடிவு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ
கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன், பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அதுதான் கிஃப்ட். 1000 கோடி இருந்தாலும் அந்த நிம்மதி இருக்காது. ஆனா நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். எத்தனை குடும்பத்துல இந்த செய்தி கேட்டீங்களோ, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ரொம்ப வீட்டில் நிறைய பிரச்சனையா இருக்கேனே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு, வீட்டில் யாருமே சரியில்லை, ரசிக்கப்படலை, வீட்டில் இப்படிலாம் பிரச்சனைக்குனே, நாங்களே ரொம்ப பிரச்சனை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு என்னை சொல்லியிருந்தேன், நான் 2016 ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டாள். இயேசு ஏற்றுக்கொண்டேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கண்ணீர் மட்டும்தான் என் வாழ்க்கையிலே 5 வருஷம் இருந்துச்சு. 2015 2020 வரைய கண்ணீர் மட்டும்தான். கொரோனா நேரத்தில் கண்ணீரோடு தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பல அனுபவம் உண்டு, பல காரியங்கள் உண்டு. ஆனால் பொறுமை வேணும், நீடிய பொறுமை வேணும். சில நேரத்தில் சண்டை போட்டு சாய்ச்சிடலாமா நினைப்பாங்க. அதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, அண்ணே ரொம்ப பாடாக இருக்கேனே, ரொம்ப பிரச்சனையாக இருக்கேனே, பொறுமையாக இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். அந்த வேலை வரணும், அவ்வளோதான். அந்த வேலை வந்துச்சுன்னா யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் ரியலாக பார்த்துருக்கேன். ஒரு மனுஷனை தேவன் உயர்த்தணும்னு நினைச்சா எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் உயர்த்துவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்க வாழ்க்கையில உங்களுக்குள் கிறிஸ்து இருப்பாரானால் ஏற்ற வேலை வரும்போது உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, என்னில் என்கிட்ட இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார்ப்பா. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, நமக்காக, நம்மளை மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நமக்கு என்ன தெரியுமா வேணும்? விசுவாசம் மட்டும்தான் வேணும். அந்த விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? பிதாவையும் குமாரனையும் அறியணும். அவர் நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். இந்த உலகத்துல தேவையில்லாத காரியங்களை விட்டு யோசிக்கிறத விட்டுட்டு, ஏன்னா சில குடும்பத்தில் நிறைய காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாளை காலையில் நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அப்போ இந்த உலகத்துல தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறத விட்டுட்டு, ஒருவேளை அண்ணே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குண்ணே, காலைல ஜெபம் பண்ணுங்க, அப்பா இன்னைக்கு இவ்வளோ காரியம் இருக்குப்பா, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுங்க அப்படி கேளுங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, கர்த்தரோட நாம மையப்படட்டும்ப்பா. எங்களை அதிகமாக நேசிகள் அன்புன்னு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சுகிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கேயும் தள்ளி போகக்கூடாது. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசிரியங்கப்பா. பலருங்களை திறந்து ஆசிரியங்க. புது கிருபைனால் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி விட்டு, உங்களுடைய மகிமை இறங்கி விட்டு, உங்கள் பிள்ளைகளை மூடட்டுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை மூடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் மூடுங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. எந்த ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சத்துருள் மேற்கொள்ள அபிஷேகம் நடத்துங்கப்பா.
அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும்ப்பா. சுவிசேஷ தாகம் தாங்கப்பா. கிருபை தாங்க. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலை யாரெல்லாம் ஜீவிக்கிறாலும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசு கட்டிடுங்க. பூரண சுகம் தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ உங்களோட எல்லா பாவத்தையும் மன்னித்து மறுபடியும் கல்வாரி அன்பினாலே உங்க பிள்ளைகள் நிரப்புங்க. ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ தேசத்துக்குள்ளே பல பிரச்சனையோடு இருக்காங்க. பூரண சுகம் தந்து ஆசிரியங்க. வெளியில வாகனத்துல பொறுப்பாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் விசேஷமான பாதுகாப்பு தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணை தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்கப்பா. மாசமா இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. மறுபடியும் அணைத்துக் கொள்ளுங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் உங்களுடைய பாதவிழா பண்ணிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இரவும் போலமா இணைந்திருக்காங்க. அவங்களோட சந்ததி ஆசிரியப்பட்டு வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை தாங்கப்பா. அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு உயர்வு தாங்கப்பா. கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா. எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல பணம் இல்லை, வேலை இல்லாம இருக்கு, கஷ்டப்படுறாங்கப்பா. சம்பளம் வராம இருக்கு, பென்ஷன் வராம இருக்கு. சில குடும்பத்துல பல மாசமாச்சுப்பா உபத்திரப்படுறாங்க. கடன் பிரச்சனை, கண்ணீர் வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ள விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை இளைஞனமா இருக்காங்க. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. மன்னித்து அப்போ உங்க பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளின் எல்லா குடும்பத்தையும் ஆசுவீங்க. உங்க நாம மட்டுமே விடுத்து உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களையும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.